தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயர்ல கட்சியை துவங்கி அரசியல்ல குதிச்சிருக்காரு. இதனடுத்து வர சட்டப்பேரவை தேர்தல்ல அவருடைய தாவேகா கட்சி போட்டியிட இருக்கு. இதற்கான பணிகள்ல அவர் ஈடுபட்டுள்ள நிலையில செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. லண்டன் வாழ் தமிழ் பெண்மணியாக சங்கீதா விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகையாக இருந்தாங்க. பூவே உனக்காக படத்தை பார்த்துட்டு அவரை நேர்ல பார்த்து பாராட்டுவதற்கு சென்னை வந்தாங்க. அதன் பின்னர் 2 பேருமே குடும்பத்தினர் சம்மதத்துடன் கடந்த ஆகஸ்ட் 25, 1999 ஆண்டு திருமணமுமே செய்து கொண்டாங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன் மகளுமே இருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாக விஜய் அவர்கள் சங்கீதா 2 பேருமே ஒன்றாக இல்லை என தகவல் பரவுச்சு. ஆனா இவையெல்லாம் வதந்தி அப்படின்னு விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க. இந்த நிலையில தற்போது சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதா அவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுவுல விஜய் அவர்களுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. மேலும் கடந்த 2021 ஆண்டு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவுல விஜய் அவர்கள் இருப்பது எனக்கு தெரிய வந்து மன உளைச்சல் அடைஞ்சேன். நான் இந்த விஷயம் அறிந்து கண்டித்த பிறகுமே அவர் உறவை தொடர்ந்திருக்காரு. இதனால மனதளவுல பெரிதும் பாதிக்கப்பட்டேன். இது துரோகம் மற்றும் திருமணத்தின் மீதான நம்பிக்கையை மீறுவதற்கு சமம் அப்படின்னு மனு தாக்கலுமே பண்ணிருக்காங்க. சோ அந்த மனுவுல இதுதான் மென்ஷன் பண்ணிருக்கு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா தற்போது இதற்கு விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன பதில் வெளியாகும் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் 2021 இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. அப்போதெல்லாம் விவாகரத்து அறிவிக்காத சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து இன்னும் ஓரிரு மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதுவும் தற்போது பிரச்சாரம் பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய செல்வாக்க உயர்த்தி வைத்திருக்க இந்த நிலையில இப்படி திடீரென மனு தாக்கல் செய்திருப்பது அனைவருக்குமே சந்தேகத்தை கிளப்பிருக்கு. தற்போது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அப்பாவான எஸ். சந்திரசேகர் அவர்கள் இதை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்கார். அதாவது சங்கீதா விஜய் அவர்களை திமுக கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் எலெக்ஷனுக்கு முன்பு சங்கீதா அவர்கள் மனு தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேள்விகளையுமே எழுப்பியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.